எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த நேரத்திலே சொர்க்கம் செல்ல இலகுவான வழிகள் என்ற தலைப்பை தேர்வு செய்திருக்கின்றோம். முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாமெல்லாம் ஒரு நாள் மரணிப்போம். மரணித்ததற்கு பிறகு இறைவனுடைய சங்கீதானத்தில் நிறுத்தப்படுவோம். இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்ததற்குண்டான கேள்வி பதிலுக்கு கண்டிப்பாக நாம் பதில் சொல்லியே ஆக வேண்டும். அப்படி பதில் சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் எப்படியாவது அந்த சொர்க்கத்தை நாம் அடைந்தே தீர வேண்டும் என்ற ஆசை, கனவு எல்லா மனிதர்களுக்கும் இருக்கத்தான் செய்கின்றது. ஏனென்று சொன்னால் அந்த சொர்க்கம் என்பது இந்த உலகத்தை போன்று கிடையாது. இந்த உலகத்தில் மனிதனாக இருக்கக்கூடிய நாம் உலகத்தில் வாழ்க்கையை நடைபோட வேண்டும் என்று சொன்னால் பொருளாதாரத்தை நோக்கி ஓட வேண்டும், கடுமையாக உழைக்க வேண்டும். ஆனால் அந்த சொர்க்கத்தில் உழைக்க வேண்டிய தேவைகள் கிடையாது. இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய மனிதர்களை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அந்த சொர்க்கத்தில் மனிதனுக்கு நோய் என்பது வரவே வராது. இந்த உலகத்தில் கண்டிப்பாக ஒரு நாள் நாம் மரணித்து விடுவோம். ஆனால் அந்த சொர்க்கத்தில் மரணம் என்பதே கிடையாது. இந்த உலகத்தில் நாம் குழந்தையாக பிறந்து இளைஞராகி பிறகு முதுமை அடைந்து வயது பலகீனமான ஒரு சூழ்நிலையில் நாம் தள்ளப்படுவோம். ஆனால் அந்த சொர்க்கத்தில் என்றென்றும் நாம் இளைஞர்களாகவே இருப்போம். இந்த உலகத்தில் மனிதர்களாக வாழ மனிதர்களுக்கு மத்தியில் குரோதம், பகைமை, வெறுப்பு உணர்வு இதுவெல்லாம் இருக்கிறது. ஒரு நிம்மதியான வாழ்க்கை என்பது இல்லாத ஒரு சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து வருகின்றோம். ஆனால் நாளை மறுமையில் அந்த சொர்க்கத்தில் நிம்மதியான ஒரு வாழ்க்கை, யாரும் யாரை பார்த்தும் குரோதம் கொள்ள மாட்டார். இப்படி எல்லா வகையிலேயும் அந்த சொர்க்கம் என்பது ஒரு மனிதனுக்கு நிம்மதியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை. காலம் முழுவதும் இளைஞர்களாக இருப்போம், கஷ்டப்பட தேவையில்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கின்ற முத்துக்களாலான மாளிகைகள், தங்கத்தாலான மாளிகைகள், கண்ணாடியை போன்ற மாளிகைகள், பாலாறு, தேனாறு, மதுவாறு போன்ற இன்பமான நீர்கள் அங்கு வழங்கப்படும். ஒவ்வொரு மனிதனுக்கும் 2 மனைவிகள் வழங்கப்படும். அப்ப அந்த சொர்க்கம் என்பது என்ஜாய் பண்ணுவது, மகிழ்ச்சியாக இருப்பது, நிம்மதியாக இருப்பது, சந்தோஷமாக இருப்பது, இதுதான் சொர்க்கம். எல்லாரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சலாம் சலாம் சலாம், சலாத்தை தவிர வேறு எந்த பேச்சும் இல்லை. அப்ப அந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் கண்டிப்பாக எப்படியாவது அந்த அல்லாஹ்வுடைய விசாரணையில், அந்த கருணையில் எப்படியாவது உள்ள போயிடணும் என்று எல்லா முஸ்லிம்களும் அதைத்தான் நினைக்கின்றோம். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில எளிமையான சில விஷயங்களை நீங்கள் செய்தாலே நீங்கள் சொர்க்கம் சென்று விடலாம் என்று ஒரு பட்டியலை சொல்லுகின்றார்கள். இந்த செயல் செய்வதற்கு கடுமையான பொருளாதாரம் என்பது தேவையா என்று கேட்டால் தேவையில்லை. கடுமையான உழைக்க தேவையா என்று கேட்டால் அதுவும் தேவையில்லை. கடுமையான பொருளாதாரம், உழைப்பு இது எதுவும் இல்லாமல் லேசான ஒரு சின்ன சின்ன காரியங்களை நீங்கள் செய்தாலே இந்த சொர்க்கம் சென்று விடலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் காட்டிய அந்த வழிமுறை பட்டியலில் ஒரு 4 பட்டியலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதில் முதல் விஷயம் அஃப்சுஸ் சலாம்,
சலாத்தை நீங்கள் பரப்புங்கள். அத்தீமு தஆம், பசித்தவருக்கு நீங்கள் உணவளியுங்கள். சீலுல் அர்ஹாம், உறவினர்களை பேணி வாழுங்கள். சல்லு பில்லைலி வன்னாசி நியாம், மக்களெல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் எழுந்து தொழுகுங்கள். இந்த செயலை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சொர்க்கத்திற்கு லேசாக சென்று விடலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதில் முதல் விஷயம் அஃஷுஸ் ஸலாம், சலாத்தை சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லவில்லை. சலாத்தை பரப்புங்கள். சலாத்தை சொல்லுங்கள் என்பது வேறு, பரப்புங்கள் என்பது வேறு. இன்றைக்கு சலாம் என்பதே நமக்கு தெரிந்த வட்டாரங்களுக்கு மத்தியில் தான் சலாத்தை சொல்லுகின்றோம். சிலருக்கு மாத்திரம்தான் சொல்ல வேண்டும் என்ற குத்தகைக்கு எடுத்ததை போன்று நாம் சலாத்தை இவர்களுக்கு மாத்திரம்தான் சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஆனால் அந்த சலாம் சொல்லுவதும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பட்டியலை சொல்லுகின்றார்கள். சிறியவர்கள் பெரியவருக்கு சலாம் சொல்லுங்கள், நடந்து கொண்டிருப்பவர்கள் உட்கார்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு சலாம் சொல்லுங்கள், சிறிய கூட்டத்தினர் பெரிய கூட்டத்தினரை பார்த்து சலாம் சொல்லுங்கள். நீங்கள் உங்களுடைய வீடுகளில் செல்வதாக இருந்தால் சலாம் சொல்லி உள்ள நுழையுங்கள். நீங்கள் யாராவது ஒருவருடைய வீட்டிற்கு செல்வதாக இருந்தால் சலாம் சொல்லி அனுமதி பெற்று உள்ளே செல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சலாத்தினுடைய ஒரு பட்டியலை நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அப்ப சலாம் என்பது அதற்கு என்ன வெகுமதி? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், திருப்பி அங்கிருந்து பதில் வருது வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ், உங்கள் மீது அமைதி உண்டாகட்டும். திரும்பி அவரும் சொல்றாரு உங்கள் மீதும் அமைதி உண்டாகட்டும். அப்ப இந்த சலாம்ங்கிறதே அதனுடைய என்னன்னா, நான் பிறருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கின்றேன், அவரும் எனக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிறார் என்ற அந்த 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 இடத்தில் ரெண்டு பேரும் சமநிலை வருகின்றோம். உலக விஷயங்களில் ஒருவருக்கு ஒருவர் சண்டை போட்டு கொண்டால் ஒருத்தர் இந்த சைடு முகத்தை திருப்பிக்குவாரு, இன்னொருத்தர் இந்த சைடு முகத்தை திருப்பிக்குவாரு. இப்படியே நீடித்து கொண்டிருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், நீங்கள் முதலிலே சென்று சலாத்தை சொல்லுங்கள். சலாம் சொல்வதன் மூலம் அந்த சமநிலை அடையும். எவ்வளவு பெரிய கோபக்காரராக இருந்தாலும் அந்த போனை எடுத்து பேசுறாரு அப்படின்னு கோபத்தில் இருக்கிறாரு, ஃபர்ஸ்ட் நீங்க சலாம் சொல்லுங்க, சமநிலை வந்து அவரும் வஅலைக்கும் அஸ்ஸலாம், உங்கள் மீதும் அமைதி உண்டாகட்டும். இதனுடைய வெகுமதி நமக்கு தெரிவதில்லை. முஸ்லீம் அல்லாத நபர்களிடத்திலே பை இந்த சலாம் சொல்றீங்களே அதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்பாரே, ஆனால் நீங்கள் சொல்லுங்கள் சலாம் என்பது உங்கள் மீது அமைதி உண்டாகட்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கிறோம். அவர் என்ன சொல்லுவார் தெரியுங்களா? அப்படிங்களா, இன்னொரு 2-3 சலாம் சேர்த்து சொல்லிட்டு போங்களேன், அப்படி சொல்லுவாங்க. கிண்டல் பண்ண மாட்டாங்க, கேலி செய்ய மாட்டாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சலாத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் எல்லாரிடத்திலேயும் நீங்கள் சலாம் சொல்லுங்கள், சலாத்தை நீங்கள் பரப்புங்கள். உங்களிடத்தில் 2 பேர் சண்டை போட்டு கொண்டால் சலாத்தை முந்தி சொல்லுங்கள். உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் கணவன் மனைவிக்கு சலாம் சொல்லுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு பேசும் பொழுது முதலிலே சலாம் சொல்ல பேசி துவங்க சொல்லிக் கொடுங்கள். உங்களுடைய வீடுகளுக்கு யாராவது வருகிறார் என்று சொன்னால் முதலிலே உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம் மாமா அஸ்ஸலாமு அலைக்கும். சொந்தக்காரர் யார் வந்தாலும் அவங்களுடைய உரிமையை சொல்லி சலாம் சொல்லி பேச சொல்லிக் கொடுங்கள். இன்றைக்கு சலாம் என்பது இவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற ஒரு நிலையை மாறி எல்லாரிடத்திலேயும் சலாம் சலாம் என்ற அந்த சலாத்தை பரப்பக்கூடிய ஒரு விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் என்று சொன்னால் இந்த விஷயம் என்பது மிகப்பெரிய ஒரு கஷ்டம் கிடையாது. அப்ப இனி வரக்கூடிய காலகட்டத்தில் யாராக இருந்தாலும் தெரியாதவர்கள் நம்முடைய சண்டை போடக்கூடியவர்களாக இருந்தாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அவர் பதில் சொல்லிட்டு அவர் என்ன நினைச்சாலும் சரி, நீங்கள் உங்களுடைய கடமையை செஞ்சிருங்க.
அப்ப அந்த சலாத்தில் நாம் முந்தக்கூடியவர்களாக, சலாம் சொல்லக்கூடியவர்களாக, எல்லாரிடத்திலையும் சலாம் சொல்லக்கூடிய ஒரு நிலையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை, பரப்ப சொன்னார்கள். எனவே அதை நாம் செய்ய வேண்டும். அடுத்த விஷயம் அத்தீமுத் தஆம், பசித்தவருக்கு உணவளியுங்கள். இதுவும் இஸ்லாத்தில் மிகச்சிறந்த ஒரு செயலாக இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு சஹாபி வருகிறார். யா ரசூலல்லாஹ், இஸ்லாத்திலேயே சிறந்த செயல் எது, நான் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அத்தீமுத் தஆம், நீங்கள் பசித்தவருக்கு உணவளியுங்கள், அதுதான் இஸ்லாத்திலேயே மிகச்சிறந்த ஒரு செயல் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். உண்மையாலும் மிகச்சிறந்த செயல்தான். ஏனென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை குறித்து சொல்லக்கூடிய அந்த நேரத்தில், அல்லாஹ் அந்த இரக்க குணம் இருக்கு பார்த்தீங்களா, 99 மடங்கு இரக்க குணத்தை அல்லாஹ்விடத்திலே மாத்திரம் அவன் வைத்திருக்கின்றான். ஒரே ஒரு மடங்கு இரக்க குணத்தை தான் இந்த மனிதர்கள், பூமியில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் 1% தான். அப்ப அந்த 1% இரக்க குணத்தை அவன் வெளிப்படுத்தி ஒரு அடியானுக்கு உணவு கொடுக்கிறானே, பசிப்பதற்கு அந்த தேவையை நிவர்த்தி செய்கிறானே, இந்த கருணையின் காரணமாக, இந்த இரக்க குணத்தின் காரணமாக அல்லாஹ் உங்களை சொர்க்கத்திற்கு அனுப்புகின்றான் என்று சொன்னால், இந்த ஒரு செயலையும் நாம் செய்ய வேண்டும். அடுத்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், சீலுல் அர்ஹாம், உறவினர்களை பேணி வாழுங்கள். இன்றைக்கு இந்த விஷயமும் கூட சின்ன விஷயத்திற்காக வேண்டி உறவை புறக்கணிக்கக்கூடிய விஷயம். சொத்து விஷயமாக இருந்தாலும், குடும்பங்களில் ஏற்படக்கூடிய சின்ன சண்டை சச்சரவுகளாக இருந்தாலும், அல்லது தகப்பனார் மகனுக்கும் உள்ள சின்ன சண்டைகளுக்கு உண்டான விஷயமாக இருந்தாலும், அந்த குடும்பங்களுக்கு மத்தியில் பேசக்கூடிய வார்த்தை எல்லாம் வந்துடவே கூடாது, என்னுடைய மௌத்திற்கு அவன் வந்து விடவே கூடாது, என்னுடைய தீர்தாரை அவன் பார்த்து விடவே கூடாது என்றெல்லாம் சின்ன விஷயத்திற்காக வேண்டி கடுமையான பேச்சுக்கள். கூட பிறந்த இரத்த பந்தங்கள் சலாம் சொல்வதில்லை, பேசுவதில்லை, அப்படி பகையை போன்று, எதிரியை போன்று இருக்கக்கூடிய மனிதர்களை, எத்தனையோ நபர்களை நாம் பார்க்கின்றோம். இந்த சின்ன சண்டைகள், சச்சரவுகள், இது எல்லாம் உங்களுக்கு அநியாயமாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் விட்டுவிட்டு, இந்த உரைக்கு பிறகாவது யாரெல்லாம் குடும்ப உறவை முறித்திருக்கிறீர்களோ உடனே போய் அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தரான், உறவை பேணிய காரணத்திற்காக வேண்டி அல்லாஹ் சொர்க்கத்தை பரிசாக கொடுக்கிறான், எனவே நான் அவரிடத்திலே சலாம் சொல்லி பொருத்தப்பட்டு அதை கடந்து செல்லக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் இருக்கணும். அப்போ உறவை பேணக்கூடிய விஷயத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார். அடுத்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், சல்லு பில்லைலி வன்னாசி நியாம், மக்கள் எல்லாம் உறங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு மனிதன் எழுந்து அல்லாஹ்விற்காக வேண்டி தொழக்கூடிய அந்த தொழுகை. நீங்க பாருங்க, இரவு நேரத்தில் தொழக்கூடியது என்பது யாருக்கும் தெரியாது. எந்த கேமரா இல்லை, யாருமே பார்க்கல. அல்லாஹ்விற்காக வேண்டி எழுந்து ஒழுவு செய்கின்றான், அல்லாஹ்வை புகழுகின்றான், அல்லாஹு அக்பர் என்று தக்பீரை கட்டுகின்றான், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகின்றான், அல்லாஹு அக்பர் என்று சொல்கின்றான், சமி அல்லாஹு லிமன் ஹமீதா என்று சொல்கின்றான். இந்த எல்லா வார்த்தைகளும் அல்லாஹ்வை புகழ்ந்து இறைவா இறைவா என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, நாம் இன்னும் சொல்ல போனால் தஹஜ்ஜுடைய அந்த நேரத்தில் அல்லாஹ் முதல் வானத்திற்கு வருகின்றான். என்னுடைய அடியான் என்ன என்னிடத்தில் கேட்க இருக்கின்றான் என்று அல்லாஹ் அந்த நேரத்தில் தேர்வு செய்து வருகின்றான். எல்லாரும் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர் எழுந்து தொழுகின்றார்களே, அந்த தொழுகையின் காரணமாக, அவனுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துவதனுடைய காரியமாக அல்லாஹ் சொர்க்கத்தை தருகின்றான் என்று சொன்னால், இந்த 4 குணங்களை, இந்த 4 செயல்பாடுகளை இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நாம் செய்தோம் என்று சொன்னால் மிக லேசாக சொர்க்கம் சென்று விடலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அதேபோல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், பாவ மன்னிப்பில் தலையாய ஒரு பாவ மன்னிப்பு என்று சொல்வதாக இருந்தால், இந்த துவாவை நீங்கள் ஓதுங்கள். இந்த துவாவை யார் காலையில் ஓதி
அன்று மாலைக்குள் மரணித்து விடுகிறார்களோ அவர் சொர்க்கவாசி. யார் மாலையில் ஓதி அன்று அடுத்த நாள் காலைக்குள் அவர் மரணித்து விடுகிறாரோ அவர் சொர்க்கவாசி. இந்த துவாவை நீங்கள் ஓதுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பாவ மன்னிப்புக்கு உண்டான துவாவை கற்றுத்தந்தார்கள். மிக லேசான வரிகள் தான். அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி வ அன அப்துக வ அன அலா அஹ்திக வ வஅதிக மஸ்ததஅது அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅது அபூ லக பிநிஹ்மதிக அலைய அபூ லக பிதம்பி ஃபஃபிர்லி ஃபஇன்னஹு லா யஃபிரு துனூப இல்லா அன்த என்ற துவாவை நீங்கள் ஓதுங்க. இந்த துவாவுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹும்ம அன்த ரப்பி, இறைவா நீயே எனது எஜமான், உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை, நீயே என்னை படைத்தாய், நான் உனது அடிமை, உனது உடன்படிக்கையின்படியும் வாக்குறுதியின்படியும் இயன்றவரை நான் நடப்பேன், எனது தீமையை விட்டு உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன், நீ எனக்கு வழங்கிய அருளோடும் நான் செய்த பாவத்தோடும் உன்னிடம் மீள இருக்கிறேன், எனவே என்னை மன்னிப்பாயாக, உன்னை தவிர யாராலும் என்னை மன்னிக்க முடியாது. இந்த பொருளை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஒவ்வொரு வார்த்தைகளும் அல்லாஹ்விடத்தில் ஒரு மனிதன் தன்னிலை விளக்கம் கொடுக்கக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய வரிகள். இந்த வார்த்தைகள் அத்தனையும் நாம் அடிமை, அவன் எஜமான் என்பதை காமிப்பதற்குண்டான வார்த்தைகள். இறைவா நீயே எனது எஜமான், அந்த வார்த்தையே முடிஞ்சிருச்சு. நமக்கு மீறி யாரும் இல்லை என்று யாரெல்லாம் நினைக்கிறார்களோ, நமக்கு மீறி எதுவும் கிடையாது என்று யாரெல்லாம் நினைக்கிறார்களோ, அந்த எல்லாத்திற்கும் ஒரு பதிலாக இறைவா நீயே எனது எஜமான், உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை, நீயே என்னை படைத்தாய், நான் உனது அடிமை. இந்த 4 வார்த்தைகளையும் பாருங்கள். நீதான் எஜமான், உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை, நீ என்னை படைத்தாய், நான் உனது அடிமை, எல்லாம் அவன் நாம் அப்து 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 அவன் நாம் அவனுடைய அடிமை என்பதை வெளிப்பாடுனுடைய பேச்சுக்கள். உனது உடன்படிக்கையின்படியும், அடுத்த வார்த்தைகளை பாருங்க. ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய நாம் இந்த உலகத்தில் முஸ்லீமாக இருந்தோம் என்று சொன்னால் இறைவனை வணங்க வேண்டும், நன்மையான காரியங்கள் செய்ய வேண்டும் என்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நாம் முஸ்லீம்களாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்விடத்திலே நாம் சொல்கின்றோம், இறைவா உனது உடன்படிக்கையின்படியும் வாக்குறுதியின்படியும் என்றவரை நான் நடப்பேன். எல்லாத்தையும் நான் அப்படியே பர்ஃபெக்டா செய்வேன் நம்ம ஒத்துக்கல, இயன்றவரை நான் நடப்பேன். உனது உடன்படிக்கையின்படியும் வாக்குறுதியின்படியும் இயன்றவரை நான் நடப்பேன். எனது தீமையை விட்டு உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். நீ எனக்கு வழங்கிய அருளோடும், அல்லாஹ்வுடைய எல்லா அருளையும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் கொடுத்த அந்த அருளை அனுபவித்து விட்டு நீ எனக்கு வழங்கிய அருளோடும், ஆனால் நான் பாவத்தோடும் பாவ மூட்டையோடும் உன்னை சந்திக்க இருக்கின்றேன். நீ எனக்கு வழங்கிய அருளோடும் நான் செய்த பாவத்தோடும் உன்னிடம் மீள இருக்கிறேன், எனவே என்னை மன்னிப்பாயாக, உன்னை தவிர யாராலும் என்னை மன்னிக்க முடியாது. அப்ப இந்த துவாவை இனியும் நாம் வரக்கூடிய காலகட்டத்தில் இதை மனனம் செய்ய வேண்டும். மிக லேசான சின்ன வரிகள் கொண்ட வார்த்தைகள் அடங்கிய ஒரு துவாவாக இருக்கின்றது. அப்போ சொர்க்கம் செல்வதற்கு மிக இலகுவான நிறைய வழிமுறைகளை, சின்ன சின்ன விஷயங்கள், பெரிய மெனக்கெட்டு அதிகமான பொருளாதாரத்தை போட்டு உடல் உழைப்புகளை போட்டு அப்படியெல்லாம் இல்லாமல் சின்ன சின்ன நற்காரியங்கள், சின்ன சின்ன அமல்கள் மூலியமாகவும் கூட நாம் சொர்க்கம் சென்று விடலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தருகின்றார்கள். அந்த அடிப்படையில் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த அமல்களை செய்யக்கூடிய ஒரு நல்ல மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கினார். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம்
இந்த உலகத்தில் வாழக்கூடிய அந்த காலகட்டத்தில் நம்முடைய சொர்க்கம் செல்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை நாம் சரி செய்ய வேண்டி இருக்கின்றன. அதில் மிக முக்கியமாக ஒரு 4 விஷயங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் சரி செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம். அதில் முதல் விஷயம், இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் நல்ல நட்பு வட்டாரங்களை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள். நாம் மரணித்தோம் என்று சொன்னால் எனக்காக வேண்டி உயிரோட்டமாக அந்த கபஸ்தானுக்கு வந்து என்னுடைய மண்ணறைக்கு வந்து அல்லாஹ்விடத்திலே கையேந்தி பிரார்த்தனை செய்வார்களே, அந்த நட்பு வட்டாரங்களை ஒருபொழுதும் நீங்கள் இழந்து விடாதீர்கள். நீங்கள் உலகத்தில் வாழும் பொழுது உங்களுடைய குடும்ப உறவு, நண்பர்கள், வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் இவர் பிரார்த்தனை செய்தால் என்னுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் நல்ல மனிதர் என்று இருப்பார்களே, அவர்களை ஒருபொழுதும் நீங்கள் இழந்து விடாதீர்கள். ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ஒரு மனிதன் மரணித்ததற்கு பிறகு 40 ஏகத்துவவாதிகள், தௌஹீத்வாதிகள், அல்லாஹுவை மாத்திரம் வணங்கக்கூடிய தௌஹீத்வாதிகள் நின்று ஜனாசா தொழுதால் அவருக்கு சொர்க்கம் கிடைக்கும். அப்ப இந்த விஷயம் என்பதை, இந்த நட்பு வட்டாரங்களை வளர்த்து கொள்ளக்கூடிய விஷயத்தை கவனத்தில் எடுத்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நடைபோடுங்கள். அதே மாதிரி ஜனாசா தொழுகைக்கு அந்த செல்லக்கூடிய நேரத்திலும், அந்த கபஸ்தானுக்கு செல்லக்கூடிய நேரத்திலும், பிரார்த்தனை செய்யக்கூடிய விஷயத்திலும் கூட நாம் அலட்சியமாக இருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ஒரு மனிதர் மரணித்து விட்டால் அவருக்காக வேண்டி ஜனாசா அந்த அடக்கம் செய்த மண்ணறையில் நாம் கையேந்தி பிரார்த்தனை செய்கின்றோமே, அந்த பிரார்த்தனை என்பது இன்றைக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இல்லைன்னா கபஸ்தான கேட்டை பூட்டி வெளியே அனுப்பிச்சு விட்டுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ஒரு மனிதர் மரணித்து விட்டால் அந்த மண்ணறையில் செய்யக்கூடிய பிரார்த்தனையினுடைய நேரம் எவ்வளவு தெரியுங்களா? ஒரு ஒட்டகத்தை அறுத்து அந்த கரியை விநியோகம் செய்தால் எவ்வளவு நேரம் எடுக்குமோ, ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்திற்கு மேல் ஆகும். அவ்வளவு நேரம் அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்தார்கள் என்று நாம் ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். என்று சொன்னால் நாம் நம்முடைய நட்பு வட்டாரங்கள், சகோதரர்கள் யார் மரணித்தாலும் முதலிலே அவருடைய ஜனாசாவிற்கு எந்த பகுதியில் இருந்தாலும் போய் கலந்து கொள்ள வேண்டும். அவருக்காக வேண்டி மனம் உருகி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்ற குணங்களை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, நம்மளுடைய குழந்தைகளை நல்ல சாலிகான குழந்தைகளாக நீங்கள் வளர்த்துங்கள். ஒவ்வொருத்தரும் அவரவர் குழந்தைகளை பாருங்கள். என்னுடைய குழந்தை மறுமைக்கு ஏற்ற அடிப்படையில் தான் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்களா? அவருடைய பேச்சு, ஆட்டிடியூட், குணம், மற்றவர்களுடைய பழகக்கூடியது, முடிந்த அளவிற்கு மறுமையை வெற்றி அடையக்கூடிய வாழ்க்கையை நீங்கள் தகப்பனாக இருந்து, தாயாக இருந்து வளர்த்து கொள்கிறீர்களா? ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், நீங்கள் மரணித்ததற்கு பிறகு 3 அமல்கள் உங்களை பின்தொடரும். அதில் ஒன்று பயனுள்ள கல்வி, நிலையான தர்மம், சாலிகான மகள் செய்யக்கூடிய பிரார்த்தனை. அப்போ உங்களுடைய குழந்தை சாலிகான முறையில் வளர்த்த வேண்டிய பொறுப்பு, கடமை உங்களிடத்தில் இருக்கிறது என்பதை அதையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். மூன்றாவது விஷயம், கடன் விஷயத்தில் பேணுதலாக இருங்கள். இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் 500 ரூபாய் கடன், 1000 ரூபாய் கடன், லட்சம் ரூபாய் கடன், பல லட்சம் ரூபாய் கடன் என்று சொல்லி கடனை வாங்குகின்றோம். நாம் மரணித்து விட்டால் இந்த கடனை என்னுடைய நண்பர் பொறுப்பேற்றுக் கொள்வார், என்னுடைய குடும்பத்தினர் பொறுப்பேற்றுக் கொள்வார் என்று நீங்கள் நினைக்கலாம். அல்லது நீங்கள் யாராவது ஒரு ஆளை பொறுப்பேற்று நான் மரணிச்சுட்டா நீ தான் பார்த்துக்கணும் என்று நீங்கள் சொல்லலாம். ஒருவேளை உங்கள் மரணித்ததற்கு பிறகு அவர் முழுமையான அந்த தொகையை கொடுக்கவில்லை என்று சொன்னால், உங்களிடத்தில் கடனை கொடுத்த அந்த நபர் உங்களுடைய அந்த பொருத்தத்தை கொடுக்கவில்லை என்று சொன்னால், உங்களுடைய மறுமை நிலை என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ஒரு மனிதன் மரணித்து, சாதாரண மரணத்தில் அல்லாஹ்வின் பாதையில் போரிட்டு ஷஹீதாய், அதை விட வேற ஒன்றும் கிடையாது, அதை விட வேறு எதுவுமே கிடையாது. தன்னுடைய உலகத்தில் அல்லாஹ்விற்காக வேண்டி ஷஹீதான ஒரு மனிதன்
அவருக்கு எந்த ஒரு விசாரணையும் இல்லை, நேரடியாக சொர்க்கம் செல்வார். பச்சை நிற பறவையில் அந்த மனிதனுடைய உயிரை ரூகை ஊத விட்டு சொர்க்கம் முழுவதும் சுத்தி வருவார். மன்னரை வாழ்க்கை கிடையாது, கேள்வி கணக்கு கிடையாது, நேரடி சொர்க்கம். அப்படிப்பட்ட ஒரு ஷஹீதான ஒரு நிலையில் டாப் லெவல் நீங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு விஷயத்திற்காக வேண்டி அல்லாஹ் தூக்கி நரகத்தில் போட்டு விடுவான் என்று சொல்கின்றார். என்று சொன்னால் வத்தைன், கடன் விஷயத்தில் நீங்கள் பேணுதலாக இருங்கள். கடன் விஷயத்தில் அலட்சியமாக இருந்து விடாதீர்கள். சின்ன சின்ன கடன், எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் முதலில் அதை சரி செய்யுங்கள். நான்காவது விஷயம் தொழுகை. தொழுகை விஷயத்தில் மிக மிக பேணுதலாக இருங்கள். நீங்கள் எங்க போங்க, எவ்வளவு பெரிய ஊருக்கு போங்க, எவ்வளவு பெரிய இடத்துக்கு போங்க, அந்த தொழுகையினுடைய வக்து நேரம் வந்துருச்சு, அதே இடத்துல உட்கார்ந்து நின்று, அல்லது இடம் எப்படி சூழ்நிலை அந்த இடத்தில் நின்று தொழுகையை முடிச்சிருக்கு. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கின்றான், ஒமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். இந்த மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் என்னை வணங்குவதற்காக அன்றி வேறு எதற்காகவும் படைக்கல. படைத்ததனுடைய நோக்கமே அல்லாஹ் வணங்குறதுக்கு தான். நாளை மறுமையில முதல் கேள்வியும் கூட தொழுகை தான். அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லவில்லை என்று சொன்னால் அடுத்த கேள்வி எல்லாம் டஃப், கடுமையா இருக்கும் என்பதை உணர்ந்து தொழுகை விஷயத்திலையும் பேணுதலாக இருங்கள். இந்த வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் சரி செய்ய வேண்டிய இந்த 4 விஷயங்கள்: 1, நல்ல நட்பு வட்டாரங்களை உருவாக்குங்கள். 2, சாலிகான மகன் மகளாக உங்களுடைய குழந்தைகளை வளர்த்துங்கள். 3, கடன் விஷயத்தில் பேணுதலாக இருங்கள். 4, தொழுகை விஷயத்தில் மிக மிக கவனமாக இருங்கள் என்பதை கூறி இன்னும் ஒரு அறிவிப்பு சொல்லியிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் நாளை சனிக்கிழமை சரியாக காலை 7:30 மணி அளவில் எஸ்ஏ மஹால் பழைய பேருந்து நிலையம் பின்புறம், ஆனமலை பழைய பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள எஸ்ஏ மஹாலில் வைத்து மழை வேண்டி சிறப்பு தொழுகையை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். நம்மளுடைய சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் சமீபமாக இப்பெல்லாம் இந்த சூழலில் மழை பெய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஆனால் பஞ்சமும் கடுமையான வறட்சியும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மழை வேண்டி தொழுகையை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையிலே தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் இஸ்லாமிய பிரச்சார பேரவையின் சார்பாக நாளை சரியாக காலை 7:30 மணி அளவில் எஸ்ஏ மஹால் பழைய பேருந்து நிலையம் பின்புறம் இருக்கக்கூடிய எஸ்ஏ மஹாலில் வைத்து மழை வேண்டி சிறப்பு தொழுகை நடைபெற இருக்கின்றது. இதில் பெண்களுக்கு தனி இட வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைத்து சகோதர சகோதரிகளும் குடும்பத்தோடு இந்த தொழுகையில் கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.